ஸ்ரீமதி ராமானுஜாய நமஹ. நம்ம இந்த வீடியோல களியப்பேட்டை என்ற கிராமத்துல சுவாமி எம்பெருமானாரோட திரு அவதார உற்சவத்தை எப்படி அந்த ஊரையே கொண்டாடுறது அப்படின்றத பார்க்கலாம். அங்க ஒவ்வொருத்தரும் பார்ட்டிசிபேட் பண்ணுவா அந்த உற்சவத்துல. அதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அங்க அப்படி ஒவ்வொரு பாகவதாலும் பார்க்கும்போது அங்க சுவாமி ராமானுஜர் என்ன எதிர்பார்த்தாரோ, அதாவது அந்த பக்தி எப்படி ஜனங்கள் கிட்ட இருக்கணும்னு நினைச்சாரோ அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம அந்த கிராமத்துல பாக்குறோம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் திருக்கோவில், களியப்பேட்டை கிராமம், செங்கல்பட்டு, தமிழ்நாடு. தொடையாச்சார்புரம் என்கிற களியப்பேட்டை கிராமத்தில் ஸ்ரீ சுவாமி எம்பெருமானாரின் திரு அவதார உற்சவம் தொன்று தொட்டு கொண்டாடப்பட்டு வந்துள்ளது. இந்த வருடமும் வர்த்தமான ஸ்ரீ முதலியாண்டான் சுவாமிகள், ஸ்ரீ ஊவே பக்திசாரர் சுவாமி என்கிற யதீந்திர பிரவணர் சுவாமி ஆசீர்வாதத்துடன் அவர் முன்னிலையில் 30/5 8/6 வரை நடந்தேறியது. இந்த உற்சவத்தை மிகச் சிறந்த முறையில் கிரமமாக நடத்தி வரும் ஸ்ரீ ரவிகிருஷ்ணன் சுவாமிகளுக்கும் அவருக்கு துணையாக இருக்கும் கைங்கரியப்பரர்களுக்கும் மிகுந்த நன்றி. கிராமங்களில் கோவில்கள் அழிந்து வரும் இந்நாளில் இவர் இக்கோவிலில் உற்சவங்களையும் நித்திய பூஜைகளையும் சாஸ்திரப்படி கிரமமாக ஆச்சாரியன் அனுகிரகத்துடன் நடத்தி கொண்டிருக்கிறார். தினமும் ஒரு பிடிப்பு திட்டத்துக்கு இங்க இருக்கிற கிராமத்து மக்கள் பூக்கள்லாம் தினமும் பெருமாளுக்கு கொண்டு கொடுத்து அதை அந்த பெண்களே மாலையா தொடுத்து பெருமாளுக்கு சாத்துறா. 5 கிலோ பூக்களை இந்த கிராமத்துக்கார இந்த உற்சவத்துக்காக கொடுத்திருக்காளாம். இங்க இருக்கிற குழந்தைகள் பெருமாளுக்கு விதவிதமா கைங்கரியம் பண்றா. பெருமாள் ஏழும்போது தீப்பந்தம் பிடிக்கிறதும், ஆலவட்ட கைங்கரியம், வாகனங்கள்லாம் கிளீன் பண்றது, அத மாதிரியான நல்ல கைங்கரியங்களை பண்ணிட்டு அவ ரொம்ப அழகா அவளுடைய இந்த ஆன்மீக பயணத்தை சின்ன வயசுலயே தொடங்கியிருக்கா. கிருஷ்ணரும் அவருடைய மனைவியாரும் 2 பேருமா சேர்ந்து ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸும் அகடமிக்ஸும் எடுத்து சொல்லித்தரா. நிறைய ஸ்லோகங்கள் இந்த குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்து குழந்தைகளுக்கு அப்படி ஒரு மெருகூற்றி குழந்தைகளை ஒரு நல்ல பாதையில கூட்டின்னு போறா. கிருஷ்ணரும்